அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் சார்பா துணை ஜனாதிபதிக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது, அதை எப்படி பாருங்க தெரியலையே. தமிழ் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாராஷ்டிரா மேத ஆளுநர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு பேசி முடிச்சு சொல்லுவோம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் சார்பா துணை ஜனாதிபதிக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது, அதை எப்படி பாருங்க தெரியலையே. இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாராஷ்டிரா மேத ஆளுநர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் சிபி ராதாகிருஷ்ணனை கட்சி பேதமின்றி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த கோரிக்கையை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது சார்? இல்ல, அதாவது ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு எல்லா தமிழ் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா தமிழகத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் ஆதரிக்கணும்னு அவர் சொல்றார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாடு தெரிஞ்ச விஷயம் தான். இங்க திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கு. அது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த இந்தியா கூட்டணி இப்போ அதிமுக இருக்கிறது என்டிஏ கூட்டணி ஒரு வேட்பாளரை நாமினேட் பண்ணியிருக்கு.
அரசியல் ரீதியா பார்க்கும்போது நீங்க தமிழர் என்ற அடிப்படையில் அதை பார்த்தீங்கன்னா சிபிஆர் ஆதரிக்கும்னு அவர் சொல்ற ஒரு விஷயம், எடப்பாடி சொல்ற ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்க்க போனா இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக என்டிஏ நாமினேட் பண்ணியிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி ஆதரிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதுல அந்த கட்சியோட வித்தியாசங்கள்லாம் தாண்டி நீங்க வந்து தமிழர் இந்த முறையில் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான முடிவு வந்து எப்படி எடுப்பாங்க? ஏன்னா ஒரு கட்சி பாஜக இந்த கட்சியில இருந்து சிபிஆர் இருக்காரு, அவர் RSS தொண்டரா இருக்காரு. அந்த தத்துவத்தை எதிர்க்கிற ஒரு இடத்துல தான் இந்தியா கூட்டணி திமுக இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒரு கட்சியுடைய வேட்பாளராக தான் பார்ப்பாங்களே தவிர தமிழர்களுடைய பொது வேட்பாளராக பார்க்க மாட்டாங்க. இதுவே பாஜக வந்து எந்த கட்சியும் சாராத ஒரு பொது வேட்பாளர், தமிழகத்தை சேர்ந்த ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினாங்கன்னா எல்லாரும் ஆதரிக்கணும்னு எடப்பாடி சொல்ற ஒரு விஷயம் ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்ப கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக பிரிந்திருக்கு இந்த சமயத்துல எல்லாரும் ஆதரிக்கணும்ன்ற சொல்ல ஒரு விஷயத்தை வந்து இந்தியா கூட்டணி திமுக உள்ளடக்கி இருக்கிற இந்தியா கூட்டணி அதை ஏற்றுக்கொள்ளுமா, இல்ல இந்தியா கூட்டணி தனி வேட்பாளர்களை போட்டா அவங்க ஆதரிப்பாங்களான்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நடைமுறையில வந்து எடப்பாடி சொல்றது வந்து சரியா ஒத்து வராது என்பது என்னுடைய கருத்து. அதே சமயத்துல வந்து அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதாவது என்டிஏ அல்லது அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா தமிழரான சிபிஆரை வந்து திமுக ஆதரிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வைப்பாங்க. ஆனால் இங்க வந்து தமிழர்னு பார்க்காம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். இதுவரை சுதந்திர இந்தியாவில வந்து வெங்கட்ராமன் மட்டுமே தான் துணை ஜனாதிபதியா இருந்து பிரிட்டன் ஜனாதிபதியா மாறி இருக்காரு. அப்துல் கலாம் நேரடியா ஜனாதிபதி ஆனாரு. இப்பதான் வந்து துணை ஜனாதிபதிக்கு ரொம்ப ஒரு 30-35 வருஷம் கழிச்சு இப்பதான் துணை ஜனாதிபதிக்கான வாய்ப்பு வந்து ஒரு தமிழருக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த விஷயத்த வந்து அரசியல் ரீதியாகவும் அணுகலாம், தமிழர் இந்த முறையிலையும் அணுகலாம். ஆனால் திமுகவுக்கு இப்ப இருக்கிற தர்ம சங்கடம் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அதனால எடப்பாடி சொல்வது வந்து ஒரு பொது வேட்பாளராக ஒரு தமிழரை வந்து பிஜேபி போட்டிருந்தா அது அப்ளை ஆகும். ஆனால் கட்சி ரீதியாக பிஜேபி சார்ந்த ஒரு போட்டிருப்பதால் இது அப்ளை ஆகாது என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.